வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் மட்டும்தான் அதிக அதிகாரங்களை செலுத்த முடியும், நிர்வாக பொறுப்புகளை கவனிக்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் தற்பொழுது தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. நடந்து முடிந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளர் பதவியை பயன்படுத்தி வருவதால் ஏற்கனவே நீதிமன்றம் பொதுச்செயலாளர் பதவியை எடப்பாடி உபயோகிக்க கூடாது என்பதையும் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி இதை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் என்று பல முறை நீதிமன்றம் கூறியதற்கு பிறகும் கூட எடப்பாடி தொடர்ந்து பொதுச்செயலாளர் பதவியை பயன்படுத்தி வருவதால் அதிமுகவின் நிர்வாகம் மற்றும் அனைத்து அதிகாரங்களும் பன்னீர்செல்வம் கையில்தான் இருக்கிறது என்பதை நீதிமன்றம் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தியிருக்கிறது. எப்போ வேண்டுமானாலும் அதிமுகவின் அலுவலகத்திற்குள் பன்னீர்செல்வம் அவர்கள் செல்லலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. குறிப்பாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அதிமுகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை அளித்து வருகிறார்கள். காரணம், கடந்த 10 தேர்தல்களில் அதிமுக தோல்வியடைந்து மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்தித்துள்ளது. மீண்டும் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவினால் அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும். ஏனென்றால் புதிய கட்சிகள் களத்தில் தேர்தலை சந்திக்க உள்ள காரணத்தினால் அதிமுக பெரும் படையுடனும் கூட்டணியுடனும் தேர்தலை எதிர்கொண்டால் மட்டும்தான் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றியடைய முடியும் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கூடவே பன்னீர்செல்வம் அவர்களுக்குத்தான் முதல்வர் பதவியை கொடுத்து சிறைக்கு சென்றதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அதிமுக என்றைக்கும் ஒரே அணியில், ஒரே வரிசையில், ஒரே தலைமையின் கீழ் செயல்பட்டால் மட்டும்தான் தொண்டர்கள் சிறப்பாக, விறுவிறுப்பாக, சுறுசுறுப்பாக வேலை செய்வார்கள். இல்லை என்றால் அதிமுகவின் நிலைமை தலைகீழாக மாறிவிடும். பல வெற்றிகளுக்கு பிறகு தோல்வி அடைந்ததையே நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பல தோல்விகள் தொடர்ந்து அடைந்து கொண்டிருக்கிறோம். எதிரியாக இருக்கின்ற திமுக தொடர்ந்து வெற்றியடைந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவின் தொண்டர்கள் பக்கபலம் இல்லாத காரணத்தினால்தான் இது ஏற்பட்டிருப்பதாக பன்னீர்செல்வம் அவர்கள் ஆதரவாளர்கள் கூறியுள்ளனர்.